ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் மப்பத்த மக்கோட்டி தேவ பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் சதுர்த்தி திதி ஆயில்ய நட்சத்திரம். அமிர்த யோகம் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேலுடன் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானுக்கு புஷ்பாங்கி சேவை. பெருஞ்சேரி ஸ்ரீ வாக்கீஸ்வரர் புறப்பாடு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? சித்தருக்கெல்லாம் தலைமை சித்தன் சிவனாரின் மறு உருவம் அந்த அகஸ்தியரை பார்க்கலாம். அகஸ்தியர் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நாம வேதாரண்யம் பார்த்துடலாம். நேரம் இருந்தால் துருத்தி மலையும் பார்த்திடலாம். புஷ்பாஸ்னி சதரம் சுந்தரா பதா நாஞ்சிதம் நானாபரணபூஷிதம் ரத்னசிம்ஹாசனாரூடம் ஹாடகச்சேத்ரசாபிதம் தியாகராஜேதி விஜ்ஞாதம் யக்ஞே சாதக்ரஹமூர்த்தம் சோமாஸ்கந்தமூர்த்தம் அர்த்தநாரீஸ்வர ரூபம் ஆதிதம் பதிம் மகாம் பஜை. இந்த ஸ்லோகமானது நகவிடங்க ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய சப்த விடங்க ஸ்தலங்களுக்கு உரியது. முஷுகுந்த சக்கரவர்த்தி சரித்திரம் ஒரு தடவை நாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அப்ப இந்த வேதாரண்யம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வேதாரண்யத்துல அகஸ்தியர் லோபாமுத்ரா பங்கு என்ன? இந்த பாடலுக்கான விளக்கம்: அழகான சோமாஸ்கந்த ரூபம், சிவன் பார்வதி கணபதி முருகன் ஒரு ரத்தின சிம்ஹாசனத்துல குடும்ப சமேதராக அமர்ந்திருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கு வணக்கம். உளியால் கொல்லப்படாத தேகத்தை கொண்ட ஸ்வயம் நக விடங்க ஸ்வரூபத்துக்கு வணக்கம். பலவித ரத்தினங்களால் அமைக்கப்பெற்ற ஆசனங்களில் வீற்றிருப்பவர்களும் பலவித ரத்தினங்களால் அமைக்கப்பெற்ற ஆபரணங்களை அணிந்திருக்கும் குடும்ப சமேதரான சிவபெருமானுக்கும் உமையாளுக்கும் கணபதி முருகனுக்கும் அனந்த கோட்டி வணக்கம். இந்த பாட்டு நகவிடங்க ஸ்தலங்கள் 7க்கும் உரியது. இந்த வேதாரண்யத்துலதான் அண்ணன் மாதிரி சிவபெருமான் நடனம் புரிஞ்சாராம். சப்த விடங்க ஸ்தலங்கள்ல இதுல ஒரு நடனம் ஆடி இருக்காரு. வேதாரண்யம் அழகா அன்னபக்ஷி மாதிரி ஆடினாராம். அன்னபக்ஷி எதை குறிக்குதுங்க? மூலாதாரத்தை குறிக்குது, அதாவது சாந்தி தவத்தை குறிக்குது. அந்த வேதாரண்யத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நாம அப்பப்ப பார்ப்போம், தெய்வங்களுக்கு பங்குனி உத்திரம்னா கல்யாணம். என்ன பொழுதன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமா? கல்யாணம் அப்படின்னா என்ன? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணைவது தாங்க கல்யாணம். இந்த ஜீவாத்மாவனது இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன் பாருங்க, ஹாரதி பாட்டு. அதுல பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட சிலையே உனக்கு ஹாரதி, அகங்காரத்தை கைவிட்டேன், மாயை கைவிட்டேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து அகங்காரத்தை அச்சதையா வச்சேன், மாயை மல்லிப்பூவா வச்சேன்னு ஒவ்வொன்றும் அப்படியே பாடலையே நாங்க அர்ச்சனை பண்ணுவோம். அது மாதிரி தக்கன் செய்த யாகத்திலே அவருடைய முக்குணங்களாலே சிவபெருமானை நிந்தித்தான். நமக்கு அந்த கதை தெரியும். அதனால பார்வதி தேவி எப்பயுமே இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு சாஃப்ட் கார்னர், எல்லாரையும் நம்ம நல்லவங்கன்னு நம்பிடுவோம். ஆண்களுக்கு கொஞ்சம் வெளி உலக அனுபவம் இருக்கிறதுனால ஆழ்ந்தறியும் அறிவு அதிகம். நமக்கு அறிவெல்லாம் இருக்கு பெண்களுக்கு, இருந்தாலும் தாய்மை அங்க வேலை செய்யணும். உறவு, நட்பு, ஜனம், நம்ம குடும்பம். இந்த மாயைக்கு லோக மாதாவான பார்வதியும் தாக்ஷாயணியா இருந்தப்ப கட்டுப்பட்டுட்டா.
தட்சன் செய்த யாகத்துக்கு போறா, அழைப்பில்லாம வந்து ஏன்னு தட்சன் நிந்திக்க அந்த யாகத்தில இறங்கிட்டா இல்லையா, அதை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அவளை தூக்கி சிவபெருமான் தோல்ல போட்டுட்டு 3 உலகமும் ஆடறார். நம்முடைய மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் அந்த தேகத்தை, பரிசுத்த தேகத்தை சேதித்தார். 51 இடங்கள்ல விழுந்தது 51 சக்தி பீட்டங்கள். ஆடை ஆபரணங்கள், தேஜஸ், ஆன்மா ஒவ்வொன்றும் விழுந்ததும் 108 திவ்ய தேசங்களாச்சு. அது மாதிரி தட்சனோட யாகத்துல புகுந்தாங்க இல்லையா. அப்போ மகாவிஷ்ணு பிரம்மாவும் அந்த யாகத்துக்கு போனாங்க, நவ கிரகங்களும் போனாங்க, எல்லாரையும் வீரபத்திரர் சாடினார். இந்த யாகத்துல யார் யாரு பங்கேற்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் தண்டனை இருக்கு. அதே யாகத்துல அந்த யாகத்துக்கு நெய் தந்த காமதேனுவும் யாக தருக்கள், அதாவது நம்ம மூலிகை எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதை கொடுத்த கற்பக விருட்சமும் கூட வீரபத்ரரால் தண்டிக்கப்பட்டனவா. தெய்வீக பசுவான காமதேனுவை நாட்டு பசுவா மாறிடு, கற்பகத்தருவே நீ பூலா மரமாக மாறு, முள்கொண்ட புலா மரம். நம்ம புலா மரத்தை ஒரு தரம் பார்த்திருக்கோம். தேப்பெருமான் நல்லூரோ என்னமோ அந்த இடத்துல அகஸ்தியரை உள்ள விட மாட்டார் சிவன். ஏன்னா அகஸ்தியருக்கு மறுபிறவி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்குள்ளார வர முடியாது. சந்து வாய்க்கால், அதாவது பக்க கதவு, திட்டிவாசல் கதவு வழியாதான் இன்னைக்கும் எல்லாரும் போறாங்க வராங்க. பிரதோஷத்தன்னைக்கு மட்டும்தான் முக்கிய வாசல் கதவு திறக்கப்படுது. அகஸ்தியருக்கே சாத்தின கதவு அந்த கதவு. அப்படி இருக்கும் பொழுது காமதேனுவும் கற்பக விருட்சமும் எம்மட்டு முள்கொண்ட பூலாமரமா போயிடு. கற்பக விருட்சத்துக்கு வீரபத்ரர் கொடுத்த சாபம். 2 சாப விமோசனம் கேக்குது. நீ பூமிக்கு போ கற்பக விருட்சமே, பூலாமரமாகிரு. உனக்கு கீழே சிவபெருமான் ஸ்வயம்புவா வருவார். அந்த நாள் ஒரு ஆயன் வருவான் உனக்கு, அவன் மூலமா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும். காமதேனு கேட்கிறாங்க, எல்லா தேவரும் வந்தாங்கன்னான நானும் வந்தேன், எனக்கும் சாப விமோசனம் கொடு. நீ ஒரு நாட்டு பசுவா பெற, ஒரு புலியினால உனக்கும் அந்த புலிக்கே கூட ஞானம் உண்டாகி சாபம் நீங்கும். சரின்னு 2 பேரும் கீழே வந்தாச்சு, காமதேனுவும் கற்பகத்தருவும். காசியில ஒரு அந்தணன் தவம் பண்ணிட்டு இருந்தான். இந்த 14 கோடி அண்டங்கள் நாம சொல்றோம், நமக்கு இந்த பூமியே சரியா தெரியல. ஆழ்கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு தெரியல, ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 14 புவனங்கள் இருக்கு, கோடி கோட்டியா. அத்தனையும் நம்ம பந்தாடு நாயகி பந்து மாதிரி சுழத்திட்டு இருக்காங்க. சில இப்போ நாம பேசுற பூமி மாதிரி உயிர்ந்து கொண்டு இருக்கும், சில அழிந்து கொண்டிருக்கும், சில இப்பதான் பிறந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வான்வெளி, கீழே 7 லோகம் மேல 7 லோகம் சொல்றமே, அந்த வான் உலகில இருந்து ஒரு கந்தர்வன் வரான். அவன் இந்த கந்தர்வங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, நாம பூமியில முக்குணத்தை விட்டுட்டு தவம் பண்ணவும்னா மேலுலகம் போறோம், அங்க போயிட்டோங்கிற அகங்காரம் அவனுக்கு இருக்கு. இறங்கி வரான். வந்தவன் இந்த அந்தன தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறான். இவன் என்ன நினைச்சிட்டான், கந்தர்வன் இவன் பூலோகத்துல இருக்கிற சாதாரண அந்தனே, நாம கந்தர்வன் மேலோகத்துல இருந்து புஷ்பக விமானத்துல இறங்கி வந்திருக்கோம். அப்ப இந்த அந்தனன் எந்திரிச்சு நமக்கு மரியாதை பண்ணல, பண்ணல. ஒரு புலி மாதிரி உரிமை ஒளி அனுப்பினான். அப்பதான் அந்த அந்தனன் தவத்துல இருந்து கலையுது. அத அப்படியே புலி ஒரு முறை சத்தம் கேட்கவும் அந்த விழி திறந்து நடுங்குறான். அதை பார்த்து கந்தர்வன் எள்ளி நகையாடின. அந்தனன், புலியாய் வந்து என் தவத்தை கலைத்த கந்தர்வா, நீ புலியாகவே போயிரு. இவர் நினைச்சிட்டார், நாம கந்தர்வன், நமக்கு 14 லோகமும் போலாம் வரலாம், புஷ்பக விமானம் இருக்கு, இந்த அந்தனன் நமக்கு மரியாதை தரல நம்ம நினைக்க போக, அந்தனன் தீவிர சிவன் மேல பக்தியான தியானத்துல இருந்தார். கலைக்கலாமா? தப்பில்லை. முடிஞ்சா நாமளும் தவம், தியானம், பூஜா, பக்தி எல்லாத்தையும் ஈடுபடணும். முடியலையா, அப்படி செய்யறவங்களுக்கு உதவியாவது பண்ணணும். இந்த அண்ணன் என்ன பண்ணா, புலி உருவம் கொண்டு கர்ஜிக்க தீவிர தியானத்துல ஆக்ஞாவுல
சிவபெருமானோட நடன காட்சி கண்டு ரசித்திட்டு இருந்த அந்தனை விதிர்த்து போய் கண்ணை விழிச்சு பார்த்தவரு, என் தவத்தை நீ கலைச்ச, புலி ஒரு கொண்டு கழிச்சு, புலி உருமற மாதிரி உருமுன இல்ல, புலியாவே போயிரு. இப்படி செய்யலாமா? அப்படியே கந்தர்வன் இப்ப நடுங்குறான். அப்பா, நான் என்னமோ விளையாட்டா செஞ்சுட்டேன். இது விளையாட்டு இல்ல. உனக்கு எவ்வளவு சக்தி இருந்தால் நீ மேலோகத்துல இருந்து புஷ்பக விமானத்துல இறங்கி வந்த. இந்த பூலோகத்துல எத்தனை சிறப்பான ஸ்தலங்கள் இருக்கு. அதுல எதுலயாவது போய் எந்த தெய்வ நாமமாவது சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? என்னோட பக்தர்களோட தவத்தை பார்த்தா உனக்கு விளையாட்டா? உனக்கு நான் சாப விமோச்சனம் தர மாட்டேன். மன்னிச்சிடுங்க. சரி, நான் சிவபக்தனாக இருக்கிற காரணத்தினால் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் சிவபக்தன். அதனால யாராவது சிவநாமம் சும்மா ஒரு தரம் ஓம் நமசிவாய அப்படின்னு ஒரு நாமம் காதல விழுந்தா கூட உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும். இப்படி சொல்லவும் அந்த புலி காட்டுக்குள்ளார ரொம்ப வருத்தமா போகுது. சதுரகிரிக்கு மேற்கே, வராகமலைக்கு தெற்கே. சதுரகிரினா நம்ம சிவனார் உரையும் சதுரகிரி, வராகமலைனா திருப்பதி பக்கத்தில் இருக்கிற வராகபுரி. சதுரகிரிக்கு மேற்கே, வராகமலைக்கு தெற்கே அமைந்துள்ளது திருமலா கஷேத்திரம். அந்த திருமலைக்கு வடமேற்கிலே சிவபெருமான் வீற்றிருக்கும் தெய்வ நாயகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்தணன் ஒருவன் பசுக்கூட்டத்தில் நம்முடைய காமதேனு பசு ஒரு சாதாரண பசுவாக விளங்குதுங்க. திருமலைக்கு வடக்கே, வராகமலைக்கு தெற்கே, சுரபி நதிக்கு கிழக்கே அங்க ஒரு ஆரண்யம், அதாவது நல்ல பெரிய விருட்சங்கள், மூலிகை விருட்சங்கள் இருக்கிற ஒரு பெரிய காடு. அங்க ஸ்வயம்பு லிங்கமா நம்ம சிவபெருமான் வந்திருக்கார். இவங்களை எல்லாம் காப்பாத்த, நம்மளையும் காப்பாத்தத்தான். சிவபெருமானும் பார்வதியும் பூமிக்கு வந்தாலே பக்தர்களை ரட்சிக்கத்தான். அந்த லிங்கத்தின் இடப்புறத்தில் வீரபத்ரனால் சாபம் பெற்ற கற்பகத்தரு ஒரு முள் கொண்ட புலா மரமா தோணுச்சு. மற்ற மரங்கள் அந்த இடத்துல தோன்ற முடியாத வண்ணம் தன்னுடைய முட்களால் அது ஆக்கிரமித்தது. அப்படியே அந்த முள் கொண்ட மரமானது வேற செடி கொடிகளை அந்த இடத்துல வளர்றது இல்ல, பூரா ஆக்கிரமிச்சிடுச்சு. கூடவே கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால சிவபெருமானுக்கு நிழல் கொடுக்கும் மரமாகவும் இருந்துச்சாங்க. இங்க திருமலா கஷேத்திரத்துல தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பசு எல்லாரோடையும் சேர்ந்து தண்ணீர் குடிக்க போகுது. இந்த அந்தனர் கொடுத்த சாபத்தால் வந்த கந்தர்வன் ஆகிய புலி, இங்க பூலோகத்துல ஒரு கந்தர்வன் வந்து அந்தணன் சாபத்தை கலைச்சான்ல, அந்த அந்தணன் புலி மாதிரி உருமுனையே புலியா போன்னு சொன்னா இல்ல, அந்த அந்தணன் இந்த புலி மீது பாய முற்பட அந்த பசு, புலி கொஞ்சம் பொறு, என்னோட ஒரு வேண்டுகோள் இருக்கு, அதுக்கப்புறமா நீ என்ன சாப்பிடலாம். இது என்ன பசுவெல்லாம் பேசுதே, கந்தர்வன் யோசிக்கிறான். அவனுக்கு பசி, புலியா இருந்தாலும். என்ன சொல்லு, நான் வீட்டுல என் கண்ணு குட்டிங்க 2 இருக்கு, பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம சொல்றோம் இல்ல, சுரபி, பட்டி, இது எல்லாமே காமதேனுவோட குழந்தைங்க தான். இதெல்லாம் நான் நம்பணுமா? நான் 3 நாள் பசியோட இருக்கேன், நீ போய் உன் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு பாலை குடுத்துட்டு வர்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க முடியாது, நான் இப்பவே உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுது பசு. அந்த காமதேனு அல்லவா, சிவசிவா நமசிவாய காப்பாத்து, சிவசிவா அந்த நாமத்திலேயே புலி சாபம் நீங்கிடுச்சு. ஆனாலும் அவன் புலி உருவுல இருந்து வெளியில வர முடியல, ஞானம் வந்துடுச்சு, வெளியில வர முடியல. இந்த பசு சொல்றது என்ன பாப்போமே அப்படின்னு அந்த புலி காத்துட்டு இருக்கு, கந்தர்வன் காத்துட்டு இருக்கான். அந்த பசு சொல்லுது, நான் நிஜமா திரும்பி வரேன், அப்படி நான் உன்கிட்ட சொன்ன சொல்ல காப்பாத்தாம போயிட்டேன்னா சிவபெருமானது திருவெண்ணீற்றை சிதைத்தவர். யாராவது திருநீர் வச்சுட்டு இருந்தா அவங்கள பார்த்து ஏகடியம் பேசுறது, திருநீரை கீழே கொட்டுறது, பவித்திரம் இல்லாத இடத்துல தட்டி கையை தட்டிட்டு வர்றது, இதுக்கு பேரு சிதைப்பது. கங்கையை மறந்த நதிகள், தன் உயிரை பிற உயிர் மாதிரி நினைக்காம அசைவத்தை உண்ணும் மனிதர்கள், சொன்ன சொல்லை தவறிய மாந்தர்கள்,
தாய் தந்தையை பேணாத குழந்தைகள் இவர்கள் அடையும் நரகத்தை பசுவாகிய நான் அடைவேன் சத்தியம் செய்தது. புலி சொல்லுது, சரி சரி நீ போய் பாலை கொடுத்துட்டு வா. அது பாலை கொடுத்துட்டு வருது. புலி அப்படியே வாயடிச்சு போய் ஒதுக்கி நிக்குது. நீதான் 3 நாளா பசிச்சிருக்குன்னு சொல்லியே, வா வா என்னை சாப்பிட்டு நீ உன் பசிய போக்கிக்கு. நீ சொன்ன சத்தியங்கள்ல பிற உயிர்களை கொன்று புலால் உண்போர் அடையும் நரகம் ஒன்றுன்னு சொன்னியே, அதனால நான் உன்னை திங்க விரும்பல. நீ என்ன சாப்பிடலன்னா நானே இந்த பாறையில மோதி உசுர விட்டுறேன், அதுக்கப்புறமா நீ சாப்பிட. பசுவுக்கு தோன்றின எண்ணம் பாத்தீங்களா? நான் நீ என்னை கொன்னு சாப்பிட்டாதானே தப்பு. நான் இந்த பாறையில மோதி உயிரை விட்டுறேன், நான் அப்புறம் இறந்துறேன்ல, என்னை நீ சாப்பிட்டு பசியை தனிச்சுக்கோ. பாறையில போய் மோதுது, உசுரும் போயிடுச்சு காமதேனுக்கு. புலி அப்படியே சிவசிவா சிவசிவான்னு அது சொல்லிட்டு பயந்து நடுங்குது. சிவபெருமான் வந்து காமதேனுவுக்கு சுய உருவமும் கந்தர்வனுக்கு சுய உருவமும் கொடுத்தாச்சு. காமதேனு கேக்குது, சுவாமி இன்னையிலிருந்து இந்த திருமலைக்கு சுரபி மலைன்னு பெயர் வழங்கணும். ஏன்னா காமதேனுவோட பொண்ணு பேரு சுரபி, அதனால சுரபி மலைன்னு வரணும். இந்த நதியிலே மூழ்குவோர் பாவங்கள்லாம் தீர்ந்து உயர் பதவி கிடைக்கணும். இதற்கு அடையாளமாக இந்த நதியில விழுகின்ற இலை, வேர், குச்சி, எலும்பு ஆகியன எல்லாமே கல்லா போயிடணும், பாசம் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிச்சாங்க. சரின்னு சிவனாரு காமதேனு பசு கேட்டபடி தன்னுடைய தலை ஜடாமுடி இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் திவலைகளை அந்த சுரபி நதியில சிதற விட்டாராம். கங்கை அணிந்தவா, அந்த கங்கையை சுரபி நதியில சிதறவிட சுரபி எல்லா புனிதமும் பெற்றுடுச்சு. ராசசிங்கன் அப்படிங்கிற ஒரு அரசன் வீரபாண்டியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த நிலையில் துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்டவங்க ஜனங்க போய் ராஜா கிட்டதான் சொல்வாங்க. ராஜா சுரபி நதிக்கு பக்கமா வேட்டையாட வந்து சேர்றான். காட்டு விலங்குகள் மக்களுக்கு துன்பம் கொடுக்குது, நாம போய் காப்பாத்தலாம். அவன் வந்து ஆத்துக்கு பக்கமா இருக்கான், அது அந்த காலத்துல தப்பு கிடையாதுங்க. ஜனங்களை காப்பாத்தி நகரம் அமைக்க வேண்டியது ஒரு மன்னனின் கடமை. அவன் போறான். ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில், அது மதுரையை ஆண்ட விக்கிரம பாண்டியன் என்னும் மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரபாண்டி ஈசர் ஆலயம் அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்புறம் அங்க ஒரு நகரம் உருவாக்கி ஜனங்கள் அங்க குடியமர்த்தி அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்றார். நல்ல சுபிக்ஷமா ஆட்சி செய்ய ஏற்பாடு பண்றார். இவங்க இப்படி இருக்காங்க. காமதேனுக்கும் அந்தனருக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. பூலாவனத்துல நம்ம பூலா மரமா இருக்கிற கற்பக விருட்சத்துக்கு சாப விமோச்சனம் வரணும். ஆயர்குலம், இந்த பசுக்களை மேய்க்கும் ஆயர்குலத்துல இருந்த ஒருத்தன் தினந்தோறும் ராஜாவுக்கு பால் கொண்டு போறான். இப்போ இந்த இடத்துல புதிய நகரம் வந்தாச்சு இல்ல, அதனால அவன் பால் கொண்டு போறான். அந்த பாலானது தினந்தோறும் அந்த பூலா மரத்துக்கிட்ட வரும்போது சிந்திடுது. ராஜா திட்டுவாரு, தண்டிப்பாரு. நாம எப்பயுமே பேசுவோம், அது என்ன பால் கொண்டு போனா மட்டும் அந்த இடத்துல கால் தடக்கி வேர்த்தடிக்கி அந்த பால் எல்லாம் சிந்திடுது. எத்தனையோ கதைகள்ல புராணங்களை இதை நாம பாக்குறோம். ஏன்னா பால் அமுதம், ஈசனுக்கு மிக உகந்தது. எல்லா தெய்வங்கள் அபிஷேகத்துக்கும் பாலே பிரதானம். அந்த இடத்துல ஈசன் குடி கொண்டிருந்ததால் அந்த பாலானது அங்க சிந்திடுச்சு. தினந்தாள் இந்த பால் கீழே போனா என் கதி என்ன ஆவறது? மன்னனுக்கு பால் கொண்டு போலன்னா என் தலையை சீவிடுவானே. அதனால ஒரு கோடாரி கொண்டு வந்து, நம்ம எல்லா கதைகளையும் படிப்போம், திருமலா திருப்பதியிலையும் அந்த பால் புத்துக்கு ஒரு புத்து மண்ணுக்குள்ளார பால் ஊத்தும் ஒரு பசு, அதை ஒரு கோடாரி வச்சு வெட்டுவான். அவனுக்குதான் இன்னைக்கும் முதல் தரிசனம் திருமலையில. அது மாதிரி இந்த புத்த வெட்ட ஒரு கோடாரி கொண்டு வரா இந்த அம்மா ஆயன். அதே இடத்துல வந்ததுமே பாலும் தவறி குடம் உடஞ்சிருச்சு. கோவிச்சுக்கிட்டு கோடாரியால அந்த பூலா மரத்தோட கிளைய வெட்டினானா. இந்த பூலா மரம் முள்ளோட இருக்கும் தான் நம்மளால அடுத்த அடியை எடுக்க வைக்க முடியல. வெட்டுறான். வெட்டு பக்கத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேல பட்டுச்சு. உடனே ரத்தம் குபு குபுன்னு வருது. அப்ப சிவபெருமான் ஆகாயம் வரி உயர்ந்து தோன்றினாராம். அப்படியே பூலோகத்திலிருந்து மேலோகம் வரைக்கும் சும்மா அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக
உயர்ந்து தோன்றினார். புலாமரமும் கற்பக விருட்சமா மாறிடுச்சு. ஐயா ஈசா, உன் திருவருளால் உனக்கே நிழல் கொடுத்து உன் பாதமே பற்றாக வாழ்ந்தேன். அந்த சிறப்பால் தங்களை நேராக தரிசித்தேன். என் பக்கத்திலே ஒரு சில்லி வேரை விட்டு வந்தேன். அந்த வேரில் இருந்து பூலாமரம் முளைக்கு மேல் அதை கற்பக தருவாய் நினைத்து வணங்குபவர்களுக்கு அவங்க கேட்ட வரம் கொடுக்கணும். இப்ப எப்படி நம்ம காமதேனு இந்த சுரபி நதியில விளர ஜட பொருட்கள் எல்லாம் பாசம் பிடிக்காத புனித கற்களா மாறணும்னு வேண்டிக்கிச்சோ, இந்த கற்பக தருவம் என்னுடைய பக்க பேர்ல ஒண்ணு இங்க விட்டு வச்சிருக்கேன். அந்த மரத்தை யார் யார் கற்பக தருவா நினைச்சு வேண்டி கும்பிடுறாங்களோ அவங்க கேட்ட வரத்தை நீ கொடுக்கணும். ஈஸ்வரனும் அப்படியே ஆள்டன் வரம் கொடுத்தாச்சு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிக்கிற சிவனும் பேசுற கற்பக விருட்சமும் பார்த்து 1000 பயந்து போனான். மயங்கி விழுந்துட்டான். எந்திரிச்சு பாக்குற ஒன்னும் காணோம். சுத்தி சுத்தி பாக்குறான். அவன் கண்ணுக்கு ஒன்னும் தென்படல. அவன் பூலாமரத்தை பூலாமரமாவே நினைச்சிட்டு இருந்தான். அது கற்பக விருட்சமா மாறி பேசுனதையோ சிவனார் அருளால மோட்சம் கிடைச்சதே அவன் உணரல. ராஜா கிட்ட போய் தினமும் நான் பால் கொண்டு வர முடியல, இதுதான் இன்னைக்கு நான் கோடாரியில வெட்ட போனேன், ரத்தம் வந்துருச்சு. பார்த்தா சிவலிங்கத்துக்கு மேல ரத்தம் பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரு நெருப்பு வந்ததுங்க. அங்க இருந்தா மரம் பேசுச்சுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜா ஓடி வரார். பரிவாரங்களுடன் ஓடி வரார். ஏன்னா இப்பதானே புதுசா நகரம் அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால எப்பயுமே படை பரிவாரங்கள் எல்லாத்தையும் சீர்படுத்தி நாட்டை அழகுபடுத்தி இந்த ஒழுங்கு முறையா கொண்டு வராங்க. எல்லாரும் ஓடி வராங்க. சிவலிங்கத்திலிருந்து இன்னும் குருதி வந்துட்டு இருக்கு. குருதியை நிறுத்திட்டு, அருள் புரியணும் சிவனே, என்னை மன்னிச்சுடு. நானாலும் இந்த பிரதேசத்திலே இப்படி ஒரு துக்கம் எனக்கு நடந்துடக்கூடாது. என்னுடைய வேண்டுகோளை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கதறான். ராஜசிங்க பாண்டிய அண்ணலை, ராஜ சிங்க பாண்டிய மன்னா, உன்னுடைய ஆட்சியிலே இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டு. இதுக்கு பூலாவனேஸ்வரன்னு பேரு. அப்புறம் தினமும் பால் இங்கு சிந்தனுச்சு இல்லையா, அதனால பாலுண்ட நாதர்னு பேரு. நீ என்னை கட்டி தழுவி அழுத இல்லையா, அதனால தழுவ குலைந்தவர்னு பேரு. இன்னிலிருந்து என்னை யாரு பூஜிச்சாலும் உன்னுடைய எல்லைக்குட்பட்ட இடத்துல கோவில் கட்டி நீ கும்பிடுறீல்ல, அதனால ராஜசிம்மேஸ்வரன் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ராஜசிங்க பாண்டியனும் அந்த இடத்துல கோவில் கட்டி கோவிலின் சக்தி வடிவமா அம்மைக்கும் தாயினும் தயாபரியம் அந்த அம்மாவுக்கு பேரு, அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டி சிற்பி கிட்ட சொல்லி சிலை ஒன்றை அம்மைக்கு தனியா வடிவமைக்க சொன்னான். அவன் ஒரு மலைக்கு போய் ஒரு பாறையை தேர்வு பண்ணி சிலை எப்படி வடிவமைக்கிறதுன்னு யோசிக்கிறான. அப்படியே அந்த ஒன்னு சொல்வோம் இல்ல, நம்மை அறிஞ்சாம ஒரு மோன நிலை, தூக்கம்னு சொல்ல முடியாது, அத மயக்கம்னு சொல்ல முடியாது, தன்னிலை அறியாத ஒரு தபோ நிலைன்னு கூட சொல்லிக்கலாம். அதுல அவன் கனவு மாதிரி இருக்கிற இடத்துல சொல்றான். அவன் அப்படியே கண்டு மூடி உட்கார்ந்துருக்க அந்த சிற்பி. சிவனார் அவர் கனவுல தோன்றி, இந்த இடத்திலே நம்முடைய தேவி கூப்ப வடிவமாக விளங்குகிறாள். கூப்பம் அப்படின்னா கிணறு தாங்க கூப்பம். ஞான கூப்பமே அப்படின்னு யாராவதுன்னா நாம கேலி பண்றோம்ல, அறிவு கடலே அதுதான் ஞான கூப்பம். அந்த கூப்ப வடிவமா விளங்குறாங்க. எல்லாரும் இந்த கிணத்துக்கு முன்னாடி அம்மா நீ எங்களை ஆசீர்வதிக்கணும்னு கேளுங்க. தேவியை தியானித்து அம்மை வெளிப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தால் கிணற்று நீரில் எலுமிச்சம்பழமும் விபூதியும் மிதக்கும். அதுக்கப்புறமா உள்ள இறங்கி பாருங்க, அப்படியே அம்மை ஒரு உருவமா சமைந்து தென்படுவாள். நாம சொல்றோம்ல, சமைந்து அப்படின்னா பரிபக்குவம். அந்த சிலையானது அந்த பரிபக்குவமா அங்க இருக்கும். அப்படியே அதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருங்க, வெளியில எல்லாம் கொண்டு வராதுங்க. அப்படியே அதே இடத்துலயே பிரதிஷ்டை பண்ணிருங்க. அவர் அந்த சிற்பி போய் ராஜா கிட்ட சொல்லலான்னு போறார். அதுக்கு முன்னாடியே இரவு வந்துடுது. ராஜாவோட கனவுலையும்
அந்த சிவன் கோயில் ஒண்ணு ராஜசிம்மேந்திரன் வந்தது இல்ல, அந்த பட்டர் கனவுலையும் சிவன் போய் சொல்லி இந்த மாதிரி ஞான கோபமாய் விளங்கும் தாயினும் நல்லாலை பூஜை செய்யுங்க செலவையாம வடிச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி எல்லாரும் அந்த ஞான கூப்பத்துக்கிட்ட வந்து அம்மா நீதான் எங்களை ரட்சிக்கணும் தாயினும் நல்லாலே அப்படின்னு கேட்க எலுமிச்சம்பழமும் விபூதியும் இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி குறைய குறைய உள்ள இறங்கி அப்படியே சிலையை எடுத்து அங்கேயே கோயில் வச்சுட்டாங்க. அம்மனுக்கு சிவகாமி அம்மன் அப்படின்னு பெயர் வச்சுட்டாங்களாம். இது நம்ம இவ்வளவு கதையும் ஏன் வருது அப்படின்னா, நம்ம அகஸ்தியர் லோபாமுத்ரா 2 பேரோட பாதங்கள் படாத இடமே கிடையாதுங்க இந்த பூலோகத்துல. நாம சொல்றோம் இல்ல கல்யாணம் கல்யாணம், அந்த கல்யாணம் மறுபடியும் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்குதான். ஏன் தாட்சாயணி வந்து அக்னியில விழுந்துட்டாங்கல்ல, அந்த விழுந்துட்டதுனால மறுபடியும் அம்பிகை பார்வதி மைனாவதி அப்படிங்கிறது ஒரு மலை, பர்வதம் அப்படிங்கிறது நம்ம ஹிமவான், இமயமலைக்கும் மைனாவதிக்கும் மகளாய் பிறந்த பார்வதி தேவி வளர்றாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது நம்ம ஒரு பக்கமா எல்லாரோட 33 கோடி தேவர்களும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதனால என்ன ஆகுது, வடக்கு தாழ்வுதான், இமயமலை சாரல் நிறைய பாரத்தினால அப்படியே பாரம் இதாகுதான், தெற்கு உயருதான், இது பூமியும் சமநிலையை பாதிக்கும். அகஸ்தியா நீ ஒண்ணு பண்ணு சொல்லுங்க சிவனாரி, நீ கொஞ்சம் தெற்கு பக்கமா அப்படியே ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க, நான் எப்படி கல்யாணம் பார்க்கறது, நீ எந்தெந்த இடத்துல என்னை நினைச்சு கும்பிடுறியோ அந்தந்த இடத்துல நானும் பார்வதியும் உங்களுக்கு தரிசனம் தருவோம். அகஸ்தியருக்கு மனசே இல்லை, நிஜமா நம்பு, நீதான் என்னுடைய தலைமை சித்தன், நீதான் சித்தருக்கெல்லாம் பெரும் சித்தன், சிவன் வாக்கு தப்பாது கிளம்பு. அதனால அவர் அப்படியே வராரு, எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் சிவனை பார்க்கிறார். எப்படி தொழுவேன், தொழாதது உண்டோ என் கரங்கள்னு அப்படியே வரார். பூலாவனை ஒண்ணு பார்க்கிறார், அதை பார்த்துட்டு அவரும் வரார். இந்த நம்ம பார்த்தோம்ல இந்த பூலா மரம், அதை பார்த்துட்டு இவர் வராரு. காலங்கள் உருண்டோடி இருக்கு. சிவகாமி அம்மையை அதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்கல்ல, அந்த கிணறு, அந்த கிணறு அங்கேயே அம்பிகை இருக்காங்க. இந்த ராஜசிம்ம பாண்டியன் வச்ச கோவில் இங்கேயே இருக்கு. சிவகாமி அம்மை ஒரு பக்கம் இருக்காங்க, சிவனார் ஒரு பக்கம் இருக்காங்க. அகஸ்தியர் வந்து கேட்கிற ஒவ்வொரு இடமா அகஸ்தியர் பாடிக்கிட்டே வராரு. அப்ப திருமாலை சந்திக்கிறார். திருமாலை கும்பிட்டு கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிஞ்சதா, இன்னும் எனக்கு தான் தரிசனம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, உனக்கு தகுந்த முறையில விரைவில் தரிசனம் கிடைக்கும். இங்க தில்லைக்கு நிகரான பூலாவனம் ஒண்ணு இருக்கு, அதை காண வந்தேன். ஆனா சிவகாமி வள்ளி தனியாவும் சிவபெருமான் தனியாவும் இருக்காங்க. அதனால இத நாம தான் ஒண்ணு கூட்டி வைக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் அகஸ்தியரும் பேசுறாங்க. பேசிட்டு இது சிதம்பரத்துக்கு ஈடு இணை அப்படின்னா இங்கேயும் நாம ஒரு தீர்த்தம் வைக்கணும் அப்படின்னு கேட்க, சிவபெருமான் அவர் சன்னதிக்கு முன்பாக ஒரு தடாகத்தை உருவாக்கினார். அந்த தடாகத்திலே குளித்து சிவபெருமானை திருமாலும் அகஸ்தியரும் வணங்கி நிற்க, அதுக்கப்புறம் பிரம்மாவும் கேட்டு அங்க வந்து அந்த குளத்துல குளிச்சு, அவரும் அந்த கல்யாணத்துல இதுல தட்சயாகத்துல கலந்துக்கிட்டாரு இல்லையா, அவருடைய சாபத்தையும் அவர் போக்கிட்டு வீரபத்ர சுவாமியை நினைச்சு வணங்க 11 கோடி உருத்திரர்கள் வந்தாங்களாம். ஏன்னா எல்லாம் நிறைய அந்த வீரபத்ரரோட உருவங்கள் தான் உருத்திரர்கள். அவங்களும் வந்து அந்த புனிதமான குளத்துல தீர்த்தம் ஆடினாங்களாம். ஏன், அந்த தட்சசுய யாகத்துல எல்லாரையும் கொன்று குவித்த பாபத்துல இருந்து ருத்ர கோட்டிகளும் அந்த இடத்துக்கு வந்து குளிச்சு
அதுக்கப்புறமா அவங்களும் தங்களை புனிதப்படுத்திக்கிட்டாங்களாம். நம்முடைய அகஸ்தியர் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வராரு. இன்னும் எனக்கு எந்த இடத்துலயும் தரிசனம் கிடைக்கலையே, இன்னும் எனக்கு எந்த இடத்துலயும் தரிசனம் கிடைக்கலையே, காசி, திருவண்ணாமலை, சிதம்பரம், திருவாரூர், அரிகேசரி நல்லூர், நான் சொன்னேன்ல எல்லாமே நாம பார்த்தோமே, இன்னும் நமக்கு வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வேதாரண்யம் வராருங்க. வேதாரண்யம் திருமறைக்காடர் கோவில். சுந்தரர், அப்பர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் காவேரி தென்கரை தலங்களில் 125வது சிவஸ்தலம். இந்த தலத்துல மூலவர் திருமறைக்காடர், தாயார் வேதநாயகி. இந்த தலத்தின் ஸ்தல விருட்சங்கள் வன்னி, புன்னை, வேத தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம், எல்லா தீர்த்தமும் இங்கதான் இருக்கு. இந்த வேதாரண்யத்துக்கு நிறைய அர்த்தம் பொதிந்த பேர் இருக்கு. ஆதிசேது, தென் கையிலை, பர மயானம், பஞ்ச மயானம் சொல்றேன்ல, கச்சி ஒரு மயானம், தில்லை ஒரு மயானம், திருவெண்காடு ஒரு மயானம், அப்படி சொல்ற பஞ்ச மயானங்களில் இதுவும் ஒரு மயானமா. ஞான பூமி திருமறைக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல இந்த கோயில் இருக்கு. வேத வனநாதர் இந்த கோயிலுக்கு பேரு. தாயார் வேதநாயகி, யாழை பழித்த மென்மொழி அம்மை. சமஸ்கிருதத்துல வீணா வாத விதூஷணி. வீணையை விட ரொம்ப யாழை பழித்த மொழி அம்மைனா வீணாவாத விதூஷணி, சமஸ்கிருதத்துல அந்த பேரு. கட்டிடக்கலை, தமிழர் கட்டிடக்கலை, 98 சோழர் கால கல்வெட்டு இருக்கு. விஜயநகர பேரரசு கால கல்வெட்டு இருக்கு. மராட்டியர் கால கல்வெட்டு இருக்கு. இந்த வேதாரண்யத்தை குழகர் கோவில் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம். இது நம்ம சம்பந்தரும் அப்பரும் பாடிய ஸ்தலம். 7 விடங்க ஸ்தலங்களில் ஒன்றாக உள்ளது. கோவில் திருவிளக்கை நன்கு எரியும் வண்ணம் மகாபலி சக்கரவர்த்தி தூண்டின கோவில் இதுதானாங்க. ராத்திரி நேரான அந்த எலிங்க திரியும். விளக்குல இருக்கிற நெய்யை குடிக்கலான்னு ஒரு எலி வந்து அந்த நெய்யை அருந்தும் பொழுது அந்த மூக்கு பட்டு அந்த விளக்கோட திரி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துச்சான். அணைய போக இருந்த தீபம் மறுபடியும் சுடர் விட்டு பிரகாசித்ததால் மகாபலி சக்கரவர்த்தியா பிறவி எடுத்தார். இந்த தலத்துல இப்ப நான் ஒரு பாட்டு சொன்னேன் பாத்தீங்களா, சப்த விடங்க ஸ்தலங்களுக்கு. புவன விடங்க, ஹம்சபாத நடனம், நடராஜ சபை, தேவ சபை, வேதாரண்யம் அப்படின்னாலே விளக்கழகு. இங்க நம்ம அகஸ்தியருக்கும், லாபா முத்ரைக்கும், வசிஷ்டருக்கும், கௌதமருக்கும், விஸ்வாமித்ரருக்கும், நாரதருக்கும், மாந்தாத்தா, முஷுகுந்த சக்கரவர்த்தி, ஸ்ரீராமர் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் நம்ம அகஸ்தியரை நாம இப்ப பார்க்கணும். அகஸ்தியர் இப்படி பூமி எல்லா இடத்துலயும் திருமண காட்சி வேணும்னு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கிணத்துல இருந்து அழுகுரல் கேக்குதான். என்ன இது, நாம சிவனோட கல்யாண காட்சி தேடிட்டு இருக்கோம், இங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு, உள்ள இருந்து அழுகுரல் கேக்குதே. எட்டி பார்க்கிறார். அப்போ அவருடைய 12 இடங்களில் அவர் தரித்திருந்த திருநீர் பட்டு அந்த கிணற்றில் இருந்த ஜீவன்கள் முக்தி பெற்றதாம். என்னப்பா இது, கிணத்துல இது ஜீவன்? இவருடைய முன்னோர்கள், நரகத்தில் இருந்த முன்னோர்கள் இவர் கண்ணுக்கு தென்படணும்னு யமதர்மராஜை இந்த வேலை செஞ்சானா. இத்தனை பேர் முக்தி அடைந்தாங்களே, என்னுடைய முன்னோர்களும் முக்தி அடையணும் தானே. ஏன்னா இவர் குடத்துல இருந்துதான் வந்தார், நமக்கு தெரியும். அதனாலதான் இவருக்கு பேரு குடமுனி. சூரியனும் வருணனும் தான் இவங்க முன்னோர்கள். எனக்கு ஏது முன்னோர்கள் கேட்கிறார் அகஸ்தியர். சூரியன் அப்பா, கடல்ல இருந்து வந்தேன், வருண அம்மா, இதுல எங்க இருந்து எனக்கு முன்னோர்கள்? உன்னுடைய முன் ஜென்ம கர்மாவின் முன்னோர்கள் இன்னும் நரகத்துல இருக்காங்க. அப்ப இத்தனை பேர் விபூதி பட்டு வெளியில வந்தாங்களே, மோட்சம் அடைஞ்சாங்களே, என்னுடைய முன்னோர்கள் ஏன் வரல?
இத்தனை பேருக்கு ஏன் மோட்சம் கிடைச்சதுன்னா அவங்களுடைய வம்சாவளி திதி தர்ப்பணத்தை முறையாக கொடுத்தார்கள். நாம ரொம்ப முக்கியமா கவனிக்கணுங்க. இறை வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பெத்தவங்க பெரியவங்களை நாம மதிக்கிறதும், திதி தர்ப்பணம் கொடுக்கிறதும், இல்லாத எளியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன சேவை. ஒரு குடும்பம் வாழ உதவி பண்ணா கூட ஒரு கோலோகத்துல 33 கோடி வருஷம் நாம வாழலாமா, அப்படி நாம பண்ணணும். இது மாதிரி உனக்குன்னு உங்க முன்னோருக்குன்னு பண்ணல, போன ஜென்மத்துல நீ பண்ணாம வந்துட்ட, இந்த ஜென்மத்துல நீ பண்ணி ஆகணும்னு நம்ம யம தர்மராஜா சொல்ல, என்னடா பண்றது, நான் இப்ப கல்யாணம் எப்ப பண்றது, நான் இப்பயே சிவனோட கல்யாணத்தை பார்க்க தெரிஞ்சிட்டு இருக்கேன், இதுல எனக்கு கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெத்து அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு போறார். காசி மகாராஜாவோட பொண்ணு லோபாமுத்ரா, இவங்க தாங்க ஸ்ரீ லலிதா தேவியோட பிரதான சிஷ்யை. 64 கோடி யோகினிகள் நாம சொல்றோமே, 63 கோடி யோகினிகள் திருமையச்சோர் லலிதா தேவியின் திருவாக்கில் இருந்து தோன்றினாங்க. அவங்களோட நம்ம முதல் யோகினியா வந்தவங்க லோபாமுத்ரா. இவங்க மூலமாக லலிதா சகசநாமம் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும்னு காசிராஜன் மகளாக வளர்ந்து வராங்க. அவதாரம் தான், பிறக்கல, அவதாரம். அவரும் அகஸ்தியரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்ட அகஸ்தியரும் லோபாமுத்ரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பித்தர் தர்ப்பணம் செஞ்சு அந்த கிணத்துல இருந்து அவங்க முன்னோர்களுக்கெல்லாம் விமுக்தி கொடுக்கறாங்க. அப்போ சிவனும் பார்வதியும் வேதாரண்யத்துல வந்து இவங்களுக்கு திருமண காட்சி நல்கியதாக ஐதீகம். இந்த வேதாரண்யத்துல ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்கள் சொல்றோம்ல, மனுஷ உருவம் எடுத்து வந்து தினம் பூஜை பண்ணுமா. வேத ஆரண்யம், வேதங்கள் சூழ்ந்த காடு, திருமறை காடு. ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்களும் தினமும் வந்து பூஜை பண்ணுமா. கலியுகம் தொடங்கிடுச்சு. அப்ப வேதங்கள் சொல்லுது, நாங்க பூஜித்த சிவலிங்கம் இங்க இருக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, வாங்க கைலாயம் போயிடலாம். சிவபெருமானோட அருள் எல்லா இடத்துலயும் இருக்கு. பசுவோட வாக்குல தான் அந்த வாய் வழியாக அது உணவு உண்டாலும், பசுவின் உடம்பில் 33 கோடி தேவர்கள் வசித்தாலும் பசுவின் மடி வழியாகத்தான் நாம் பாலக்கொள் எடுக்கிறோம். அது மாதிரி சிவபெருமான் அருள், எல்லா தெய்வங்களின் அருள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குங்க. ஆனா அந்த சிலைன்னு சொல்லக்கூடிய, அந்த கற்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த யதாஸ்தானத்துல யதா விதிப்படி நாம அவங்கள பிரதிஷ்டை பண்ணி மந்திர ஸ்லோகங்களை, சமஸ்கிருத ஸ்லோகமோ தமிழ் ஸ்லோகமோ அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அத பிறருக்கு துன்பம் இல்லாத வகையில நாம வேண்டி வேண்டி கேட்டு சொல்லும் மந்திரங்கள் திரும்ப நம்மையே வந்து அடையும். அதனால இந்த ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள் சொல்லுது, நாங்க தினமும் உங்களை பூஜிட்டோம் சிவா, எங்க 4 வேதங்களின் மொத்த கருவா நீ இருக்க, இந்த பூலோகத்துல கலியுகம் தொடங்கிடுச்சு, அதனால நீ இங்க இருக்கக்கூடாது, வா போலான்னு அவரையும் கைலாசத்துக்கே கூட்டிட்டு போயாச்சு. இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. சும்மா இல்ல, அந்த வேதங்கள் போகும் பொழுது வேதாரண்யத்தோட கதவையும் மூடி வச்சுட்டு போயிடுச்சான். ரொம்ப வருஷமா மூடி கிடக்குது வேதாரண்யம் திருக்கோவில். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் வந்து தேவாரம் பாடி, ஒரு பாட்டு பாடி கதவை திறக்கவும், மறுபாட்டு பாடி கதவை அடைக்கவும் நடந்த ஸ்தலம் இதுதான். சிந்தாமணி விநாயகர்னு ஒரு விநாயகர் இங்க இருக்காரு. சிந்தாமணி எனும் மணியை தரித்து கொண்டதால் ஏற்பட்ட சிந்தாமணி விநாயகர். அபிச்சித்து, இப்ப நாம சொல்றோம்ல, காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அல்லது 12:30 மணி வரைக்கும் அது அபிச்சித்து முகூர்த்த காலம். காரைக்குடி கைலாசநாதர் கோவில்ல அபிஜித் ஸ்தம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அங்க போய் கும்பிடணும். அந்த அபிஜித் என்பவனுக்கும் குணவதி என்பவளுக்கும் பிறந்தவனான கணன் என்னும் அசுரன் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. சிந்தாமணியின் உதவியால் கபிலர் தனக்கு அளித்த விருந்தை கண்டு ஆச்சரியப்பட்டு கபிலரிடமிருந்து அந்த மணியை பறித்து கொண்டு அந்த கணன் வந்துடுறாரு. கபிலர் விநாயகரை நோக்கி தவம் புரிந்து அந்த மணியை மீட்டு தர கேட்க சித்தி புத்தி தேவிகளுடன் சிங்க வாகனத்தில் தோன்றிய விநாயகர் தன்னுடைய திரு கை பாசத்தினால் கணனின் சிரசை அறுத்து
சிந்தாமணியை கபிலரிடம் கொடுத்தார். இதனாலேயே இவருக்கு சிந்தாமணி விநாயகர் பேர் வந்துச்சு. திருமறை காட்டில் எழுந்திரில் இருக்கும் விநாயகர் சிந்தாமணி விநாயகர். இந்த வேதாரண்யம் 4 இடங்கள் தவங்களால் தெக்கியது சாம அதர்வன வேதங்களால் பூஜித்த பெற்றதால் திருக்காப்பு செய்த கதவை அப்பர் பண்ணின் நேர் மொழியால் உமை பங்கரோ மண்ணினால் வலஞ்சை மறை காடாரோ கண்ணினால் உமை காண கதவினை தினமாக திறந்தரு செய்மினே ஈசா. பர்றர் கதவு அப்படியே திறக்குது. திறந்த கதவு மூடணும் இல்ல, ஏன்னா இப்ப இவங்க சித்தர்கள், இந்த தேவார மூவர்கள் மாணிக்க வாசகர்கள் சித்தர்கள். அவங்க ஒரு செயலை செஞ்சா மனிதர்களால் அதை மறுபடியும் பூட்ட முடியாது. அதனால சம்பந்தர் சதுரம் மறை தாம் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிலால் மறை காட்டு உரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உள் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. இவர் பாடல் மூடி வைக்கிறாரு. அங்க இருக்கிற மணலெல்லாம் லிங்கமா இருக்கான், நீரெல்லாம் தீர்த்தமா இருக்கான். இங்க இருக்கிற கடல் வேத தீர்த்தம். அதனால இத ஆதி சேத்துன்னு சொல்றாங்க. சீதையை மீட்க சென்ற ராமன் முதல்ல அணைக்கட்ட தேடி எடுத்த இடம் இதுதான். ஏன் அப்படின்னா ராமபிரான் இலங்கையை ராவணனை வெல்வதற்காக அந்த ராமேஸ்வரன் கரையில நின்று பாக்குறாரு. அப்படி ராமேஸ்வரன் கரையில இல்ல, அவர் நின்று பார்த்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இலங்கை மன்னனின் அரண்மனையின் பின்புற கதவு தென்பட்டதான் ராமனுக்கு. அந்த இடத்துல இருந்து நாம போருக்கு போனா பின்னால இருந்து முதுகுல குத்தின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேது கட்டி அதுக்கப்புறம் அவர் போய் அந்த ஜெயிச்சுட்டு வந்தாருங்கிறதுன்னு ஒரு கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவாரூர்ல தேரழகு, வேதாரண்யத்தில் விளக்கழகு, கருவறை பக்கம் போனா மறைக்காடு உரையும் மணாளர். அது என்ன மூர்த்தி மட்டும் மணாளர். அதுக்குதான் இந்த பழைய கதை. பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் நடக்கும் கல்யாணத்தை காண தேவரும் மூவரும் கைலையில் கூட வடதிசை தாழ அதை சரி செய்ய இறைவன் அகஸ்தியரை தென் திசைக்கு அனுப்ப அவர் விரும்பியபடியே தென் திசை வந்து மனக்கோலத்திலேயே காட்சி கொடுத்தார். அது கதை இந்த வேதாரண்யத்துலதான் நடந்திருக்கு. இந்த கருவறையில் உள்ள லிங்க திருவுருவுக்கு பின்னாடி சுவர்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவுருவமா இருக்கும். ரொம்ப பழைய காலத்து கோயிலுக்கு போய் பாருங்களேன். அச்சிறுபாக்கம், நம்ம மதுரையில இம்மையில் நன்மை தருவார் கோயில், இந்த மாதிரி பிரசித்தியான ரொம்ப பழைய கோயில்கள்ல சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்துக்கு பின்னாடி சிவனும் பார்வதியும் உருவமாவே இருப்பாங்க. அந்த திருவுருவுக்கு பின்னர் உள்ள சுவரில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தில் இருக்கின்றனர். புது மணப்பெண்ணான பார்வதி நாணி கோணி உட்கார்ந்திருக்கிறாளாம். அந்த சுவர் சிற்பத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருமஞ்சனம் ஆனதும் சந்தன காப்பு சாத்திடுவாங்க. அந்த சந்தன காப்பை ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த திருமஞ்சன காலத்துலதான் எடுப்பாங்க. எப்படி நம்ம உத்தரகாச மங்கையில மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு செய்யறாங்களோ அப்படி இந்த சிலைக்கு சந்தன காப்பு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரம் எடுப்பாங்க. கல்யாணமான தம்பதிகள் அப்படியே மணங்கமல் சந்தனத்திலேயே இன்னை வரைக்கும் இருக்காங்க. எல்லா தம்பதிகளும் அப்படி மனங்கமல வாழணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாங்களாம். அகத்தியரும் இந்த கோவில்ல இருக்காரு. அவர் எல்லா கோயிலுக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் தரிசிக்க நடந்துகிட்டே இருக்காரு. இந்த கோயிலுக்கு தெற்கே ஒரு மைல் தூரத்துல ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்தின் பெயரே அகத்தியன் பள்ளி. அங்கிருக்கிற இறைவன் அகஸ்தீஸ்வரர். அம்மையோ பாகம் தெரியார். எல்லாமே அகஸ்தியரால நமக்கு சிவபெருமான் பார்வதியும் எல்லா இடத்திலையும் தம்பதி சமேதராக நமக்காக வந்து காட்சி தந்து இந்த புண்ணிய பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. மூறி முழங்கு ஒளி நீரானான் கண்டாய் புழுத்தளல் போல் மேனி முதல்வன் கண்டாய் ஏறி நிறைந்தனைய செல்வம் கண்டாய் இந்நடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்
அண்ணாமலை உரையும் எம் அண்ணல் கண்டாய், வாரி மதக்களிரே போல்வான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாலந்தானே. இந்த திருமறை காட்டோட தல பாடல் நமக்கு இன்னைக்கு அகஸ்தியர் இதுல லோபாமுத்ரா அருளால இன்னைக்கு கோதில் தமிழ்கான கும்ப முனிவர் கா மனஞ்சே கோலம் அளித்தாலும் உம்பர் கோணி மோகனத்தால் வணங்கி கோடி மறை காட்டமர்ந்த பெருமாளே அப்படின்னு நாம இன்னைக்கு அவரை கும்பிடலாம். அகஸ்தியருக்கும் லோபாமுத்ரைக்கும் ஒரு நன்றி. அகஸ்தியர் லோபாமுத்ரை கதை இன்னும் தொடரும். அது வர்ற வாரம் மதுரையில நடக்கிற அஷ்டமி சப்பரத்துக்கு முடிச்சுட்டு அகஸ்தியர் லோபாமுத்ரை கல்யாணம் நடந்த விதம், அந்த கல்யாணத்தின் போது அவங்க அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள், பக்கத்தில் இருந்த தோழி பெண், அகஸ்தியர் அணிந்திருந்த முப்பொறி நூல், லோபாமுத்ரைக்கு அணிவித்த திருமாங்கல்யம், அவங்க காலில் அணிந்திருந்த மெட்டி எல்லாத்தையும் வர்ற வாரம் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.